ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் லன்ச் பேக் பண்ணது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இது வந்துட்டு லெஸ் வெஜிடபிள்ஸ். இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் அவ்வளோவா போடலை. பிரெஸ்ட் சிக்கன் இருந்தது. அதை நைட்டே உப்பு, காரம், தனியாத்தூள், உப்புலாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். தவா ஃப்ரை தான். பிரெஸ்ட் சிக்கன் அதெல்லாம் நம்ம சின்ன சின்ன பீஸாக போட்டிருக்கிறதால அது கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 7 to 8 minutes 10 minutesல நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை மாற்றி வச்சுட்டு அதே அந்த பேன்லேயே பண்ணால் தான் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த பேன்லேயே இன்னும் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்கின பூண்டு 15 பல் பூண்டு அதை பொடியாக நறுக்கி அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைன் சாப் நல்ல பொடியாக கட் பண்ணிடணும். கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து விட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப ப்ரௌனும் ஆகணுன்ட்டு அவசியம் இல்லை. பட் கண்ணாடி பதம் தாண்டி இருக்கணும். கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம 2 சின்ன தக்காளி. இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து தக்காளி சேர்ப்போம். இது ரோட் சைடில் செய்வாங்களே அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ். இதில் தக்காளி சேர்த்தா தான் இது ட்ரையாக இல்லாமல் கொஞ்சம் ஜூஸியாக அந்த ரைஸ் வந்து லஞ்சுக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம தக்காளி சேர்க்காமல் செய்கிற அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும். மதியம் சாப்பிடும்போது இன்னமும் நல்லா ட்ரை ஆகிடும். ஸோ இது லஞ்சுக்கு பேக் பண்ணுறதுக்கு தக்காளி போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். இதில் 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 3/4 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் சால்ட்டு, கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். நான் போடலை இதில். பட்டு கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வடித்து ஆற வச்ச சாதத்தை அதோட கலந்துக்கலாம். ரைஸை வந்து நல்லா 4 பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயம், தக்காளி, உப்பு, காரம்லாம் எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி. நம்ம வந்துட்டு இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் பீஸ் பெருசாக இருந்தால் அதை கொஞ்சம் பாதியாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்க்குறது நல்லாயிருக்கும். இல்லைனா சிக்கன் பீஸ் ரொம்ப பெருசாக தெரியும். சால்ட்டுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சால்ட்டு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த டைம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர், அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சோயா சாஸ் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் மஸ்ட்டு. இந்த பெப்பர் பவுடரும் சோயா சாஸும் கலந்ததுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். இறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ப்ரிங் ஆனியன், வெங்காயத்தாள், பொடியாக நறுக்கின வெங்காயத்தாளை மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிங்கன்னா மதியம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வெஜிடபிள்ஸ் போடாமல் வெறும் சிக்கன் போட்டு தான் பண்ணியிருக்கு. நீங்கள் இதில் வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், கேபேஜ் இதெல்லாம் சேர்த்து போட்டுக்கலாம். லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரெசிபி இது. ரொம்ப ஈஸியும் கூட. மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இதிலே நான் தனியாக கொஞ்சம் எடுத்து எக் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் பண்ணிட்டேன். எக் பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதை அதில் போட்டுட்டு அது ஒரு லஞ்சாக பேக் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அப்படியும் பண்ணலாம். இது வந்து நம்ம ஸ்ட்ரீட் சைடில் இருக்கும் இல்லைங்களா, சின்ன கடைங்க. பெரிய ஹோட்டல்ஸில் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், தக்காளிலாம் போட மாட்டாங்க. இது ஸ்ட்ரீட் ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்காக கொடுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாம் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.